சந்திக்கும் போதெல்லாம் வெறுங்கையோட வரமாட்டாரு. என்னடா இருக்காங்க லேக் இருக்கு, லேக் இல்லாம திரைப்படம் இல்ல, லேக் இருக்கு. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. அவங்க அம்மாவோட ஆசை நிறைவேற்றணும், நீ இருந்தனா என்னால் நிறைவேற முடியாதுன்னு தான். வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் விஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் 29 படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் 29 என்ன? இந்த திரைப்படத்துல அப்படி என்னதான் சொல்ல வந்தாங்க? நாம யாரு? இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம யாரு? இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல வித்து, பிரீத்தி, மகேந்திரன் மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கு திரைப்படம் 29. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு லோகேஷ் கனகராஜ். இந்த திரைப்படத்தோட இசை சீன் லோல்டன். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ரத்தனகுமார். ரத்தனகுமார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேயாத மான் திரைப்படம் இயக்கியிருக்காரு. அந்த திரைப்படம் ஒரு மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பேசப்பட்ட திரைப்படம் மேயாத மான். இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட அதாவது அந்த கண்டென்ட் வேற, இந்த கண்டென்ட் வேற. ஸோ ரெண்டு பேட்டர்ன் டிஃப்ரெண்ட். இதோட பேட்டர்ன் வேற, அதோட பேட்டர்ன் வேற. ஸோ இந்த திரைப்படத்தில் 29 என்ன சொல்ல வந்தார்? 29னா இந்த திரைப்படத்தில் அவரோட ஏஜ் தான் 29. கதாநாயகனோட ஏஜ் தான் 29. கதாநாயகன் டிகிரி படிச்சிருக்காரு. டிகிரி படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் கிராமத்தில் இருக்காரு. கிராமத்தில் இருந்துட்டு ஆனால் அவங்க அம்மா இந்த மரம் நடுகிறது, எந்தெந்த சோஷியல் ஒர்க் என்ன செய்யறதோ அதை எல்லாம் பண்ணுவாங்க. சமுதாயத்தை தட்டி கேட்கறது, இந்த ஏரிகள்லாம் சுத்தமாக இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்டமா அந்த ஊர் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறது. இந்த மாதிரி தான் கதாநாயகன் அம்மா பண்ணுறாங்க. கதாநாயகன் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது, இந்த ஜாதியோட மகன், நீ நம்ம மகன், நான் இந்த மகன், நான் தேவர் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இது பண்ணுவாங்க. அவங்க கதாநாயகனுக்கு இதெல்லாம் கதாநாயகனுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா கதாநாயகனுக்கு தனி அடையாளம் வேணும், நமக்குன்னு ஒரு அடையாளம். ஏன்னா அவர் ஏன் நமக்கு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்றாருன்னா, எதுவாக இருந்தாலும் அப்பா ஆகுறாரு, அப்பாவோட பேக்ரவுண்ட் இருக்கு, அம்மா பேக்ரவுண்ட் இருக்கு, அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பையன் வளர்றான். அந்த பணக்கார வீட்டில் அந்த பையன் வளரும் போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பிறக்கும் போதே பணக்காரனாக இருந்திருப்பான். அவங்க அப்பா பேக்ரவுண்டுக்கு அவன் பையன் வளர்றது அது ஒரு பெரிய சாதனை இல்லை. ஒரு கிராமத்தில் இருக்காரு. அந்த கிராமத்தில் இருந்து ஒரு ஏழை வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ யாரோ பிறந்து அதுக்கு தனி அடையாளத்தை உருவாக்குறான். பார்த்தீங்களா, அவன்தான் உண்மையானவன். நாம யார் அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த திரைப்படத்துல நாம யாரு, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல ஒரு அழகான காதல் கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்களா ஒரு நல்ல ஒரு அழகான காதல் திரைப்படம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன சொல்ல வர போறாங்க, என்ன இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கே டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, பிளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு. இந்த திரைப்படத்துல கதாநாயகன் கிராமத்தில் இருக்க பிடிக்காம பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏதோ ஒரு ஓளுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் கதாநாயகியை பார்த்ததுக்கப்புறம் அவர் கதாநாயகியை லவ் பண்ணுறாரு. இவரும் லவ் பண்ணுறாரு, அவங்க லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே லவ் ரொம்ப சின்சியராக பண்ணாலும் இவரோட அப்பப்போ நடக்கிற இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நிறைய நடக்கும். அதாவது பிரச்சனை இருந்தாலும் இவங்க காதல் ரொம்ப ஒரு டீப்பான காதல். கதாநாயகன் மனசுல அப்பப்போ பேசுவார். அந்த மனசுல பேசுற அவர் என்ன நினைச்சு பேசுறாரோ அது கதாநாயகனுக்கு கதாநாயகிக்கு கேட்கும். ஸோ ரெண்டு பேரோட காதல் அழுத்தமான காதல். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இது பண்றாங்க. நான் இது படிச்சிட்டேன். ஆனா இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஓகே, வசனம், இந்த திரைப்படத்தோட வசனம் ரொம்பவே எல்லா இடத்துலையும் அழகா ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா பதிவு பண்ணிக்காங்க. ஏன்னா கதாநாயகன் நிற்பாரு. கதாநாயகன் எப்போ காதலிக்க சந்திக்கும் போதெல்லாம் வெறுங்கையோடு வரமாட்டாரு. ஆனா நீ கதாநாயகி கேட்பாரு, எப்போ வந்தாலும் நீ பெருங்கையோடு வரமாட்டியா, எதனா ஒன்று வாங்கினே வரையே அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை அவர் வீட்டுக்கு கூப்பிடும்போது வாங்கி வர மாட்டான். அப்போ கதாநாயகன் என்ன சொல்லுவான்னா, நீ எப்போ பாரு நான் ஏதாவது வாங்கி வந்துனே இருக்கேன், நீ வெறுங்கையை வரமாட்டேன் சொன்னேன். ஆனா இன்னைக்கு முதல் முறையா என்கிட்ட வாய் தந்து நீ கேட்டிருக்க, நான் உனக்கு அதுதான் தரப்போறேன்,
என்னை விட்டு நீ பிரியணும்னு நினைக்கிற, அதுதான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன், நான் உண்மையிலே உன்னை விட்டு நான் பிரிஞ்சிடுறேன். அவங்க எதனால் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சாங்க, ஏன் பிரிஞ்சாங்க, எதுக்காக பிரிஞ்சாங்க தான் இந்த திரைப்படத்தோட முழு கதையும். செகண்ட் ஆஃப் இந்த திரைப்படத்தோட பேட்டர்ன் வந்து வேறு. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து சொல்லப்பட்ட திரைக்கதையும் சரி எல்லாமே சரி கொஞ்சம் வந்து லேகோட தான் சொல்லியிருக்காங்க. லேக் இருக்குது, லேக் இல்லாமல் இந்த திரைப்படம் இல்லை, லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது கதாநாயகி வந்து விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கதாநாயகனுக்கு உண்டான அந்த பிரிஞ்சதுக்கு உண்டான வலி, எமோஷன், அந்த எமோஷன் வழியில கதாநாயகன் நான் யாருன்னு காட்டுறாரு. அதுதான் இந்த படத்தோட கதை. ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. கதாநாயகி வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு தான் அவளோட முழு எய்ம். அவங்க அம்மாவோட ஆசை நிறைவேற்றணும், நீ இருந்தனா என்னால் நிறைவேற முடியாதுன்னு தான் பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் இந்த திரைப்படம். 29 திரைப்படம் ஒரு அழகான எமோஷன், காதல், டச்சு. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தோட சப்போர்ட்டிங் ஆக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மகேந்திரன் கொடுத்த என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கதாநாயகனோட ஃப்ரெண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் அது எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்கு ரொம்ப நல்லாவே இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேங்களா. டைரக்டர் வந்து மேயாதமானுக்கு அப்புறம் 2வது படம் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தை வந்து 2K கிட்ஸ் ஆகட்டும், 90 ஆகட்டும், 80s ஆகட்டும் எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல லவ் ஸ்டோரி மெசேஜ் உள்ள ஒரு நல்ல திரைப்படம். அதாவது ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் தான் 29 திரைப்படம். அப்புறம் என்னங்க, இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸாக இருக்க திரைப்படம் எல்லாரும் வந்து யாராவது வந்து 29 படத்தை திரைப்படத்தை பார்க்க விருப்பம் இருக்கவங்களோ எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள்.